ஸோ இங்கே வருகை தந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பருக்கும் என்னுடைய வணக்கம். ஸ்ப்ரீ திட்டம், அதாவது ஸ்கீம் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆல் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். இந்த திட்டம் வந்து ஜூலை 1 ஒரிஜினலாக டிசம்பர் 31, 2025 வரலும் இருந்தது. சில காரணங்களால் அது வந்து ஜனவரி 31, 2026 வரலும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரிய வாய்ப்பை இதுவரையும் ரிஜிஸ்டர் பண்ணாத இருக்கும் எம்ப்ளாயர்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணிக்க சொல்லி என்னுடைய வேண்டுகோள் விடுறேன். அதே போல் உங்களை எல்லாருக்கும் நான் தெரிய வைக்கிறது என்னென்னா, டிசம்பர் 31 வெள்ளம் முடிஞ்ச பீரியடில் நாங்கள் வந்துட்டு அரவுண்டு 900 எம்ப்ளாயர்ஸ் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணோம் அந்த ஃபஸ்ட்டு 6 months பீரியடில். அதே போல் நிறைய வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தூத்துக்குடி மற்றும் நாகர்கோயில் அண்ட் திருநெல்வேலியிலையும் நிறைய முனிசிபல் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம இஎஸ்ஐ கவரேஜ்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். பட் நிறைய முனிசிபல் பாடிஸ் இருக்குது, நாட் கார்ப்பரேஷன்ஸ், முனிசிபாலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் திருச்செந்தூர், இந்த மாதிரி சில முனிசிபாலிட்டிஸ் எல்லாமே வந்து செங்கோட்டை, இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய சானிட்டரி ஒர்க்கர்ஸை வந்து இன்னும் கவர் பண்ணாமல் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே நாங்கள் லெட்டர்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். ஜனவரி 31 ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க மேலே இஎஸ்ஐ ஆக்ட் படி, இப்போ வந்து கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி, இப்போ இஎஸ்ஐ ஆக்ட் கிடையாது, கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எடுக்கப்படும். அதே போல் இப்போ ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு நார்மலாக வந்து இஎஸ்ஐ ஸ்கீமில் 10 எம்ப்ளாயிஸ் இருந்தால் தான் மேண்டேட்ரி கவரேஜ் வரும். பட் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தால் ஈவன் ஒரு எம்ப்ளாயி இருந்தாலுமே வந்துட்டு தே ஹாவ் டு பி கவர்ட் அண்டர் இஎஸ்ஐ ஸ்கீமில். அது வந்து இந்த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டியில் புதுசாக வந்திருக்கிற ரூல் அது. ஸோ அதையும் வந்து எல்லா எம்ப்ளாயர்ஸும், ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ்னால் இப்போ பெட்ரோல் பங்க்ஸு, கேஸு, இந்த மாதிரி ஈவன் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுமே வந்து ஹசார்டஸ் தான். அங்கெல்லாம் எங்கே ஃபயர் இருக்கோ அதெல்லாம். ஸோ எங்கெங்கே ஃபயரில் எக்ஸ்ப்ளோசிவ் லைசன்ஸ் வாங்கணுமோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி இருந்தாலுமே வந்துட்டு அவங்க இஎஸ்ஐ ஸ்கீம்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுதான் வந்து இப்போ கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டியில் வந்திருக்கிற புதிய மாற்றம். ஓகே. அதே போல் பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸுமே வந்துட்டு வாலண்டரியாக வரலாம். இதுக்கு முன்னே அவங்க சீசனல் ஒர்க்கர்ஸ்னு சொல்லிவிட்டு அவங்க இஎஸ்ஐ ஸ்கீமுக்குள்ளே அவங்களை கொண்டு வரல. இப்போ புதுசாக வந்த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டியில் பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரப்பர் எஸ்டேட்டில் வேலை செய்கிற பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸுமே வந்து வாலண்டரியாக தே கேன் கம், அவங்க வில்லிங்காக இருந்தால் தே கேன் பி கவர்ட் அண்டர் இஎஸ்ஐ ஸ்கீம். ஸோ அதில் விருப்பம் இருக்கிறவங்க பிளான்டேஷன் வந்து இதில் இஎஸ்ஐக்குள்ளே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதே போல் ஸோ நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்களோட டார்கெட் வந்து 1267. ஆஸ் ஆஃப் நோ மோர் தென் 1000 நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பேலன்ஸ் இன்னொரு 10 டேஸ் இல்லை, அதுக்குள்ளே இன்னும் மீதி டார்கெட் நாங்கள் அச்சீவ் பண்ணிவிடுவோம். ஸோ இதில் உங்களோட கோஆப்ரேஷன், இந்த அச்சீவ் பண்ணுறதில் முக்கியமாக மீடியாவோட கோஆப்ரேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இதே போல் இப்போ எங்கள் ஸ்ப்ரீ ஸ்கீமோடு சேர்ந்து இஎஸ்சி அம்னெஸ்டி ஸ்கீம் அண்ட் இன்னொரு ஸ்கீமும் போயிட்டுருக்கு. இது வந்து ஆல்ரெடி எங்ககிட்ட ரிஜிஸ்டர் ஆன எம்ப்ளாயர்ஸு எங்கள் மேலே ஏதாவது கேஸ் போட்டிருந்தாலோ, இல்லை நாங்கள் அவங்க மேலே ஏதாவது கேஸ் போட்டிருந்தாலோ, டியூ டு எனி ரீசன், அந்த கேஸ் எல்லாம் வந்து ஒரு அமிக்கபிளாக செட்டில் பண்ணிக்கிறதுக்கான இந்த ஸ்கீம் இது இஎஸ்ஐசி அம்னெஸ்டி ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் நிறைய பேர் வந்து நிறைய எம்ப்ளாயீஸு எங்களை அப்ரோச் பண்ணி அமிக்கபிளாக செட்டில் பண்ணுறதுக்காக ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. அம்னெஸ்டி ஸ்கீம் பேர் வந்து அம்னெஸ்டி, இஎஸ்ஐசி அம்னெஸ்டி ஸ்கீம். சரிங்க. இதில் வந்து ஏதாவது எம்ப்ளாயி எங்கள் மேலே கேஸ் போட்டிருந்தாலோ, இல்லை நாங்கள் அவங்க மேலே கேஸ் போட்டிருந்தாலோ, அவங்க இந்த ஸ்கீமில் வந்து இந்த பெனிஃபிட்டை அவங்க அவைல் பண்ணிடலாம். இது ஏதாவது செட்டில் பண்ணிருக்கீங்களா சார் இது வரைக்கும்? அப்படி ஏதாவது சிலது செட்டில் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சார் அவங்களுக்கு அந்த இது எவ்வளோ கொடுத்துருப்பீங்க பெனிஃபிட்ஸில்? அதில் வந்து அந்த ஸ்கீமில் வந்துட்டு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்லாம் மீட் பண்ணாங்களன்னா
30% ஆஃப் த டிஸ்பியூட்டட் அமௌண்ட்டில் பே பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு கேஸ் செட்டில் பண்ணிக்கலாம்.